friends. So after a long time we are uploading our next video on YouTube, right? Actually நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் இல்லையா, TRB TNB gate வந்து செப்பரேட்டா ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு that batch had been started actually 26th ல இருந்து பேட்ச் வந்து போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படினா நான் லாஸ்ட் வீடியோல வந்து கிளியரா நான் சொல்லிருந்தேன். அதாவது 26th க்கு அப்புறம் நீங்க வீடியோ பாத்தீங்க அப்படினா you cannot join us. அதுக்கான ரீசனிங் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம கிளாஸ் வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் ஒரு 2 days கிளாஸஸ் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் 3rd day வந்து சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஆக்சுவலி ஐ ஹேட் பீன் see some enquiries, right? ஸோ அப்போ என்கொயரிஸில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா நான் அவங்க யாரையுமே வந்து அக்செப்ட் பண்ணலை. ரீசனும் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம நடத்துனதுக்கப்புறம் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நிறைய கண்டென்ட் வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே டெலிவரி பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் 3 டேஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. தட் இஸ் லாஸ் வந்து உங்களுக்கு தான், தட் இஸ் நாட் ஃபார் அஸ். ஸோ அதனால தான் நான் அவங்க யாரையும் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஐம் ரியலி வெரி சாரி ஃபார் தட். பட் திரும்பவும் எஸ்டர்டே கூட ஐ காட் ஒன் மோர் என்கொயரி த்ரூ வாட்ஸ்அப், ரைட்? ஸோ நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். தி திங் இஸ் ஆக்சுவலி இப்போ வந்து என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா சர்க்யூட் தியரி தான் போயிட்டு இருக்கு, ரைட்? லாஸ்ட் 5 days தான் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சர்க்யூட் தியரி கிளாஸஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் லைக் தி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் we are going to start power system, then electrical machines and power electronics. This is the harder, right? பட் இப்போ யாராச்சும் நியூ கமர்ஸ் இருக்கீங்க, அந்த என்கொயரிஸ்ல கேட்டவங்க வந்து நாங்கள் ஜாயின் பண்ணியே ஆகணும் சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ண பேட்ச்ல கூட யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்களோ அவங்கள மட்டும்தான் நாங்கள் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்ப அதில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ரிஜெக்டும் பண்ணோம், ரைட்? அது ரிஜெக்ட் நான் பண்ணல. ஆக்சுவலி ஐம் சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் டு ஆல். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் என்கொயரி பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்காது. அப்படின்னா நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்த்துட்டு யூ மே நாட், அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருக்கலாம். யாருமே வந்து நாங்கள் உங்களை வேணாம் அப்படிங்கிற இன்டென்ஷனில் எதையும் நாங்கள் விடலை. ஸோ அப்போ அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா we are really very sorry. சப்போஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும், கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ஜாயின் அஸ். சர்க்யூட் தியரி முடிஞ்சதுக்கு அப்புறம் we are going to start power system. ஸோ பவர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஐ வில் லெட் யூ நோ தி பேட்ச் டைம்ஸ். இப்போ போயிட்டு இருக்க பேட்ச் டைம் வந்து மார்னிங் பேட்ச் 6 to 8 AM போயிட்டு இருக்கோம். ஈவினிங் பேட்ச் வந்து ஆக்சுவலி இனிஷியலாக வந்து நாங்கள் 6 to 8 PM தான் போயிட்டு இருந்தது. பட் நவ் ரீசெண்டாக தான் வந்து டைம் நாங்கள் மாற்றணும், 5 to 7 PM மாற்றிருக்கோம். இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் தி டைம். மார்னிங் பேட்ச் வந்து செப்பரேட், ஈவினிங் பேட்ச் செப்பரேட். 2 பேட்ச்க்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கு 2 பேட்ச்ல எந்த டைம் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும். லைக் இன் மார்னிங் 6 to 8 ஃபிக்ஸட். பட் கரெக்டாக 8 o'clock மேலே நீங்கள் ஃப்ரீயாக இருக்க பட்சத்தில் இந்த கிளாஸஸ் வந்து டைமிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். சம்டைம்ஸ் 8:30 வரைக்கும் கூட போகும். அதே மாதிரி ஈவினிங் டைம்லையும் அதே மாதிரி தான் 5 to 7 அப்படிங்கிறது ஃபிக்ஸட் டைம். அது நீங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் we can extend the time லைக் ஒரு 7:30 8 o'clock வரைக்கும் போகலாம், ரைட்? ஈவினிங் பேட்சில். அப்பார்ட் ஃப்ரம் திட் we are planning. பவர் சிஸ்டம் போயிட்டு இருக்கும்போது சைடில் வந்து இப்போ நீங்கள் புதுசாக யாராச்சும் willing to join இருந்தது அப்படின்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா you can do your registration. பட் சர்க்யூட் தியரி கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 daysல முடிஞ்சிடும், ரைட்? ஆகஸ்ட் 10க்கு அப்புறம், ரைட்? ஆகஸ்ட் 10க்கு அப்புறம் கண்டிப்பாக பவர் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி we will complete சர்க்யூட் தியரி. பவர் சிஸ்டம் கிளாஸஸ் ஜாயின் ஆகும்போது அதாவது ஸ்டார்ட் ஆகும்போது பேரலி எவ்ரிடே வந்து ஒரு 1 hour மட்டும், அதாவது நம்மளோட பேட்ச் டைம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 hour மட்டும் இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு வந்து சர்க்யூட் தியரிக்காக கிளாஸ் வந்து நாங்கள் தனியாக ரெடி பண்ணியிருக்கோம், ரைட்? இஃப் யூ ஆர் வில்லிங், ரைட்? உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டெஃபினெட்லி யூ கேன் ஜாயின் அஸ். பிகாஸ் என்னோட இன்டென்ஷன் எல்லாமே வந்து we have to create a strong foundation, that's all, right? ஸோ உங்களுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், ஐ எம் ரியலி ப்ரிப்பேரிங். நான் இப்போ தான் வீடியோவை பார்த்தேன், நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தீங்க சார் நான் வீடியோ வந்து லேட்டாக தான் பார்த்தோம், ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தட் இஸ் நாட் அ பிக் டீல். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, டெஃபினெட்லி யூ கேன் ஜாயின் அஸ். அண்ட் ஒன் மோர் ஸ்மால் ரெக்வஸ்ட், ஆகஸ்ட் 10 வரைக்கும் உங்களோட டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னா டோன்ட் வெயிட் ஃபார் மீ. பிகாஸ் இங்கே நம்ம மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. யூ கேன் சி there are so many resources now. நீங்கள் ஆன்லைன் லெக்சர்ஸே வந்து நிறைய பீப்புள் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நான் இப்போதுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் சார், ஐ டோன்ட் ஒரு 10 days or 12 days வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னா ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அந்த டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். இல்லை சார் நான் இங்கே தான் ஜாயின் பண்ணுறேன், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்க யூ கேன் ஜாயின், தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ 10க்கு அப்புறம் அண்ட் ஒன் மோர் ஸ்மால் ரெக்வஸ்ட், ஆகஸ்ட் 10க்கு அப்புறம் திரும்பவும் நீங்கள் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணீங்க அப்படின்னா அதுக்காக கண்டிப்பாக என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதால செகண்ட் சப்ஜெக்ட் போகும்போது நான் பேரலாகவே சர்க்யூட் தியரி உங்களுக்கு டீச் பண்ணி அதோட கான்செப்டை வந்து நான் வந்து உங்களுக்கு உள்ளே கொண்டு வர முடியும். ஆனால் வந்து இது தாண்டி வந்து என்னால் உங்களுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸோட டைம் டியூரேஷன் ஐ மீன் எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, ரைட்? அண்ட் ஒன் மோர் ஸ்மால் ரெக்வஸ்ட், ஒரு சிலர்லாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வரும்னே தெரியாமல் சார் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுமா படிக்கணுமா அந்த மாதிரி
மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. யூ ஆல் ஹாவ் டு கீப் ஒன் மோர் திங் இன் யுவர் மைண்ட். அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்காகவே வந்து நேச்சுரல் வந்து அந்த எக்ஸாமை கிரியேட் பண்ணும். நம்ம ஒரு விஷயத்துக்காக யாருமே வந்து எங்க லைஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி டெடிகேட்டிவா ஒர்க் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இல்லாம ஆன ஆளே கிடையாது. யூ கேன் see the history, right? ஹிஸ்டரின்னு கிடையாது, நம்ம லைஃப்ல நம்ம அப்சர்வ் பண்ற ஒரு விஷயங்கள் தான். நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து எஃபோர்ட் போட்டு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இயர்ல வந்து எக்ஸாமே வராட்டியும் உங்களுக்காகவே ஒரு சான்சஸ் வந்து கிரியேட் ஆகும். டெஃபினெட்லி யூ வில் பி செட்டில்டு தேர். அது நடந்தே தீரும். அது எல்லாரோட லைஃப்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். டோன்ட் திங்க் அபவுட் தி எக்ஸாம் வருமா வராதா, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கவர்மெண்ட் ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப் சார். பிகாஸ் திஸ் இஸ் லாக்டவுன். இருக்கிற டைமை விட இப்போ அதிகமான டைம் வந்து உங்க கையில இருக்கு. ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் யுவர் டைம் எஃபெக்டிவ்லி. டெய்லி ஒரு 2 hours உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாதா? ஒன்லி 2 to 3 hours, ரைட்? ஸோ அந்த டைமை வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணி அதுல இருந்து வந்து யூ கேன் கண்டிப்பா வந்து ஒரு 4 or 5 months வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அதுக்கப்புறம் வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும். கிளியர்? அண்ட் ஒன் மோர் திங், யாரெல்லாம் வந்து செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் கம்ப்ளீட்டா வந்து செல்ஃபாவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு சில இஷ்யூஸ் இருக்கலாம், உங்களால ஜாயின் பண்ண முடியாத மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம். ஐ எம் அக்செப்டிங் தட் ஆல் திங்ஸ். எங்கேயுமே ஜாயின் பண்ணாட்டியும் பரவாயில்ல, சோ மெனி ரிசோர்சஸ் ஆர் தேர். உங்களால எந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ, டெக்ஸ்ட் புக் ரீட் பண்ணலாம், இல்லைனா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நிறைய வந்து பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்க எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால எஃபெக்டிவா எல்லா ரிசோர்ஸையும் கூகுள் இருக்கு, நீங்க என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கூகுள்ல போட்டு உடனே படிச்சு அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இன்டென்ஷன் எல்லாமே we have to create a very strong foundation from here, right? எஜுகேஷன்ல இன்ஜினியரிங் சைடுல ஸ்பெஷலா நான் சொல்லணும் அப்படின்னா, இன்ஜினியரிங் அப்படின்னா வந்து இங்க ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது, இன்ஜினியரிங்க்கு வந்து இதே கிடையாது, வேல்யூவே கிடையாது, எல்லாமே பொய் தான், எல்லாமே பொய். அது வந்து நீங்க உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது. உங்க மனசாட்சிக்கு அது தெரியும் நம்ம ஒழுங்கா இன்ஜினியரிங் படிச்சோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க உண்மையிலேயே நல்லா வந்து இன்ஜினியரிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா உங்க யாருக்குமே தெரியாதா கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஐஏஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு தெரியாது, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பார்க், இஸ்ரோ, பிஹெச்இஎல், டிஆர்டிஓ, there are so many exams, EKT இருக்கு. இந்த மாதிரி நான் சொல்றது தவிர apart from those there are so many exams in India, right? அதே மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க இன்ஜினியரிங்க்கு மட்டும் தமிழ்நாட்டுல இருக்க டிஎன்பிஎஸ்சி குள்ள பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்க்கு தனியா எடுக்கறாங்க, ரைட்? அது இல்லாம நம்ம இஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்னு தமிழ்நாட்டுல தனியா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அபார்ட் ஃப்ரம் த TNEB இருக்கு, இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா சென்னையில, அவங்க தனியா ரெக்ரூட் பண்றாங்க. இந்த மாதிரி எவ்வளவு எக்ஸாம்ஸ் இருக்கு இந்தியாவில். இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? இதை நல்லா தெரிஞ்சுட்டு நீங்க தான் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணாம விட்டுருப்பீங்க. அப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருந்தா யூ வில் பி செட்டில்டு சார். டோன்ட் டெல் அது இன்ஜினியரிங் வந்து எனக்கு நமக்கு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி வில் பி செட்டில்டு. அதனால வந்து ஒழுங்கா வந்து டைமை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் நவ் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஒன்றும் பெருசா வந்து உங்களை மலையை வந்து கரைக்க சொல்ல கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 சப்ஜெக்ட் இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப் டெய்லி 2 hours. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஒரு 5 months வந்து நீங்க டெடிகேட்டிவா இதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா யுவர் பிரைன் வில் பி ஸ்லோலி ஷார்பன். அப்புறம் நீங்க போட்ட இன்வெஸ்ட்டுக்கான அவுட்புட், ரைட்? இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த 5 months, டெஃபினெட்லி அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களை தேடி வரும், ரைட்? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் 10 க்ளோஸ் ஆகிடும். ஐ எம் சின்சியர்லி ரெக்வெஸ்டிங் யூ ஆல், நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருங்க. கரெக்டாக 10க்கு அப்புறம் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளால யாரையும் அலோவ் பண்ண முடியாது. பிகாஸ் என்னோட இன்டென்ஷன் மணிங்கிறது செகண்டரி பார்ட் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பிகாஸ் நீங்க ஏற்கனவே நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10 தான், 20 மெம்பர்ஸ் தான். சாரி, ஏன்னா அதுக்கு மேலே ஜாயின் பண்ண விடல. I think is 20 members தான் வந்து இன்ட்ரெஸ்டா வந்து ஜாயின் பண்ணாங்க, ரைட்? ஸோ எனிவே கம் டு தி கன்க்ளூஷன். ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்கொயரிஸ் பண்ணவங்களுக்காக ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பவர் சிஸ்டம் அனலைஸ் பண்ண ஆகஸ்ட் 10க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெளியில ஏதாச்சும் இன்ஸ்டியூட்ஸ் இருந்தாலும் இப்பயே நீங்க ஜாயின் பண்ணாலும் ப்ளீஸ் ஜாயின் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ரைட்? ஸோ பரத்ரா வந்து நீங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு இல்லை என்கொயரிஸ் இருக்கு அப்படின்னா வீடியோக்கு கீழே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுமே இருக்கும். யூ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட் us and you can ask your inquiries. Okay, so thanks for watching our videos once again. And one more thing, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, நீங்க ப்ராப்ளம் சால்வ் வேற ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்ட்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப டெடியஸ்டா ரொம்ப என்ன சொல்றது காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படினாலும் யூ கேன் சென்ட். அதை நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயா இருக்க டைம்ல டெஃபினெட்லி அந்த மாதிரி क्वेश्चंस வந்து எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற வீடியோஸ் நான் எப்பயுமே யூடியூப்ல போடுறேன். அண்ட் யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் அவர் சப்போர்ட், கைடன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு பர்தரா என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அதை நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ டைம்ல டெஃபினட்டா நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம், ரைட்? So thanks for watching our videos once again. All the best for everyone, right? Do your preparation effectively.